ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கையிலே நம்ம மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் முழு பட்டராக போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அது ஏன்னா அது கூட ரெண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக சும்மா லைட்டாக மெல்ட் பண்ணுங்கள், அப்புறம் கரிஞ்சிரும். ஸோ டேஸ்ட் வராது. நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வெள்ளம்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த மோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸ் போட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இதுவாகவே ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வச்சுருந்தாலும் கேஷ்யூ, ஆல்மண்ட் அந்த மாதிரி எந்த நட்ஸ், சன்ஃப்ளவர் சீட் அந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே நம்ம கையால் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோடில் செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணி வச்சுட்டு நான் ஃப்ரீசரில் 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு. தேங்க்யூ.